ஸோ வெல்கம் பேக் டு நம்ம போட கண்ணப்பா அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே பூந்துருவோம், பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய கேமியோ இருக்குது இந்த படத்தில். எல்லாரையும் லைட்டாக அங்கங்கே டீஸ் பண்ணாங்க டீசரில். ஸோ டீசர் வாஸ் ஓகே ஃபார் மீ. விஷுவலி இட் வாஸ் லைக் ஓகே, நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டில் என்னோட பர்சனல் டேஸ்ட் வந்து எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ படமாக அது எப்படி இருக்க போகுதுன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு தான் எனக்கு பார்க்குறோம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க. ஸோ வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. நைஸ். வாயுலிங்கத்துக்காக தின்னாவையும் அவன் கூட்டத்தையும் காட்டையும் நாசமாக்கி அந்த வாயுலிங்கத்தை நான் கொண்டு வருவேன். அந்த தின்னா சாதாரண ஆள் இல்ல. அவனை தாண்டி வாயுலிங்கத்தை தொடர்ந்து சாத்தியமே இல்லை. வாயுலிங்கத்து மேல கெட்டவங்க கண்டுபட்டுருச்சு. இந்த வாயுலிங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருப்பேன். இந்த பட்டியல எந்த குழந்தைக்கும் ஆபத்து வரவிட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? கல்லுன்னு சொல்லாம என்னன்னு சொல்லுவோம் நிம்மலி ராணி? காது கேட்காத எதுக்கு கோடிக்க வைக்கணும், அவங்களை எதுக்கு வணங்கணும்? தெய்வத்தை எதுக்குறவனுக்கு பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு இந்த பட்டியல இடம் கிடையாது. முதல்ல இந்த கல்லை தூக்கிட்டு போய் காட்டுக்குள்ள போட்டாதான் அவனோட பைத்தியம் குறையும். தப்பு மாமா, அப்படிலாம் சொல்லாத. அப்பேற்பட்டவன் உங்கள் தீவிர பக்தனாக மாறுவான் என்று எப்படி நம்புகிறீர்கள் பிரபு? உன்னோடு சேர்ந்து அந்த நீரத்திற்காக நானும் காத்திருக்கிறேன். ருத்ரா, யார் நீ? அந்த பெரியவங்களுக்கெல்லாம் நான் தான் பெரியவன். சின்ன மிஞ்சின சிவபக்தனா இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. என்னமோ நினைச்சேன், நீயும் சாமியும் கூட்டு கலவானிங்க தான். அது யார் மேல மோகன்லால் சார். சிவையானு மனசார கூப்பிட அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஓஹோ, நீ அவ்வளவு பெரிய ஆளா? வித்தியில் உன்னை விட சிறந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்தது. அவன் கட்டவிரலை வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ? கிளம்பியா, இங்க இருந்து கிளம்பு. வில்வித்தியில் உன்னை விட சிறந்த ஒருவன் இருக்கிறான் என்பதை நீ அறிந்தது. அவன் கட்டவிரலை துரோணரு வெட்டி எடுக்க வைத்த அந்த அர்ஜுனன் தானே நீ? கிளம்பியா, இங்க அர்ஜுன். ஓகே, இனிமே நான் உன்னை விட மாட்டேன். இது என் வாக்கு, தின்னாவோட வாக்கு. சிவலீலை. Okay. That was unexpected. For a fact, I take back my words. நான் ஸ்டார்டிங்ல டீசர் எனக்கு ஓகேவா தான் வரக்கூட்டானுச்சுன்னு சொன்னால I take back those words actually. So this was a very well cut trailer. Okay, this was a very well cut trailer. Everyone wants you to believe for some reason I am really you don't like right doing to succeed. Because personally வந்து I was like okay, லைக் இவ்வளோ ஸ்டார்ஸை கொண்டு வராங்க, என்னடா இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நினச்சேன், சீரியஸாக தான் நினச்சேன். பட் திஸ் ஒன் ஹேஸ் மோர் கிளாரிட்டி இந்த டீசர். தட் வாஸ் ஸோ ரேண்டம். டீசர் வாஸ் ஸோ ரேண்டம்லி கட். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் திஸ் ஹேஸ் அ பர்பஸ். ஐ திங்க் இது ரொம்ப வெல் கட் ட்ரெய்லராக இருக்குது. அந்த பர்டிகுலராக அந்த கண்ணப்பர் கதைக்கு அது அப்படிப்பட்ட ஒரு கட்டு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒர்க் ஆகிருக்கு. எனக்கே ஒர்க் ஆகுதுன்னா அது இட் ரியலி ஒர்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பர்சனல் ஒப்பீனியனாக. ஸோ இட் ரியலி லுக்ஸ் குட். ஓகே, இட் ரியலி லுக்ஸ் குட். கனெக்ட் மட்டும் ஆணுச்சு செம்மையாக இருக்கும்.
செம்மையாக இருக்கும். எமோஷ்னலி மட்டும் கனெக்ட் ஆயிருச்சுன்னா செம்மையாக இருக்கும் சீரியஸ்லி. யா ஈக்குவலி அகெயின் ஈக்குவலி எக்ஸைட்டிங் அண்ட் ஸ்கேட் அப்படின்ற ஒரு ஜோன் தான் மறுபடியும். இட் லுக்ஸ் ரியலி குட் அண்ட் த எமோஷன் அவங்க வந்து ட்ரெய்லரில் சொல்ல வந்திருக்கிறது ஒரு மாதிரி கன்வே ஆகுது அப்படின்றப்ப படத்தில் மட்டும் அது இன்னும் கொஞ்சம் பெருசாக கன்வே ஆயிடுச்சுன்னா ஐ வில் பி ரியலி இன்டு இட். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. மியூசிக் வாஸ் குட், விஷுவலி இட் லுக்ஸ் ரியலி கிரேட். என்னை கேட்டால் ரியலி கிரேட் ஃப்ரம் வாட் எவர் வி saw பிஃபோர் திஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்து கிரேடிங் ஒரு மாதிரி சரியில்லை, ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சீரியல் ஜோனில் ஒன்று இருந்துச்சு, பட் கிரேடிங்கில் மறுபடியும் விளாண்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் பெட்டர் ரைட் நவ். ஓரளவுக்கு செமையாக இருக்குது. சிஜி டீசெண்டாக இருக்குது. சிஜி ஆக்சுவலாக டீசெண்ட்லாம் சிஜி நல்லாவே இருக்குது. நிறைய லைவ் லொக்கேஷன் யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக என்ன ஆகும்னா இந்த மாதிரி பீரியாடிக் படம் அப்படின்றப்ப நிறைய சிஜி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப என்ஹான்ஸ்டான விஷுவலே பார்த்து நம்ம பழகிட்டோம் ஒன்று. ஸோ இது ராவாக போய் காட்டில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணனால இட் லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ரா டு அஸ் ஒன்று. இன்னொன்று நிறைய ஒயிட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டொனாலிட்டி கொண்டு வருது உள்ள. யூஸ்வலாக ஒரு ஒயிட் ஷாட் கூட ஒரு மாதிரி கொஞ்சம் லாங் லென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் யூஸ்வலாக கிராண்டியர் படம் பார்த்து. ஓகேவா? ஸோ இதில் லென்ஸ் சாய்ஸஸ் கூட ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பர்சனலி எனக்கு ஃபீல் ஆகுது. சத்தியமாக அது ஏன் ஃபீல் ஆகுதுன்னு தெரியல, தப்பாக கூட இருக்கலாம். அந்த விஷயம் தப்பாக இருந்தால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பட் தட் லுக்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பிரபாஸ் சார் கேமியோ வெறித்தனமாக இருக்க போதுன்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு போர்ஷன் அது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த ஒரு சீனுக்காகவே ஐ திங்க் ஐ வாண்ட் கோ அண்ட் வாட்ச். ஓகே ஐ ரியலி வாண்ட் டு வெயிட் மீ அப். அண்ட் ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறப்ப இன்னொன்று எனக்கு த்ரூ அவுட் அந்த ஒரே கொஷின், நமக்கு தெரிஞ்ச கண்ணப்பர் கதை வேறு. கண்ணப்பர் கதை வந்து ஹீஸ் அ ஹண்டர். ஒரு வாட்டி ஹண்ட் பண்ண போகிறப்ப சிவலிங்கத்தை பார்த்து சிவன் கண்ணில் ரத்தம் வருது. அவரோட கண்ணை எடுத்து சிவனுக்கு கொடுத்தாரு. பார்த்தா இன்னொரு கண்ணில் ரத்தம் வரும். ஐயோ நம்ம இப்போ அடுத்த கண்ணை கொடுக்கலாம், ஆனால் இப்போ நம்ம கண்ணை எடுத்துகிட்டா எங்கள் கண்ணை வைக்கிறதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு காலை தூக்கி அவரோட கண்ணில் வச்சு அவரோட இன்னொரு கண்ணை தூக்கி சிவனுக்கு கொடுத்தவர் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்ச கதை. பட் இதில் இவ்வளோ கிளான் விஷயம் இருக்குது, இதில் இவ்வளோ ஆக்ஷன் ஜோனில் ஒன்று இருக்குது அப்படின்றப்ப இதெல்லாம் அவங்க ஃபிக்ஷனைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இதெல்லாம் வந்து ரூட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து போய் எடுத்துருக்காங்களா தெரியல. ரூட்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலேருந்து போய் எடுத்தாங்கன்னா சூப்பர், அதை பற்றி எனக்கு தெரியாது, நானும் கற்றுக்கிறேன் பார்த்துக்கிறேன். ஸோ இது ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷனா இல்லை லைக் வந்து கதையை எடுத்து ஃபிக்ஷனைஸ் பண்ணி ஒன்று செஞ்சுருக்காங்களா, இல்லை இது ஃபுல்லாக இது இப்படிப்பட்ட ஒரு கண்ணப்பர் கதை இருக்குது ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரியல பர்சனலாக. ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ். பட் I really liked it better than the teasers, honestly. Okay, because I was not at all interested too much in the இதில் வந்து டீசர் பார்த்துட்டு ஒரு மாதிரியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட் this really hooked me up, honestly speaking. Okay, so wait for me, what எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். நன்றி.